எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் த இடில் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இடில் அப்படிங்கிறது வந்து ஒரு டிஸ்டன்ஸ் ஸ்பீசிஸ்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இதுக்குன்னு ஒரு தனி ஃபார்ம்லாம் இல்லை. இது சில டைம் லிரிக்காக இருக்கும், சில டைம் லாங்கர் போமாக இருக்கும், சில டைம் எலிஜியாவோ பிளேவாவோ ஒரு எப்பிக்கார் பேலட்டாகவும் கூட பேசேஜில் இருக்கலாம். இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போயட் எந்த ஃபார்ம்லேயுமே இது இருக்காது, இந்த ஃபார்மில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஜஸ்ட் என்ஜாய் பண்ண வைக்குது, என்டர்டெயின்மெண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதோட நேம் எப்படி டெரைவ் ஆச்சுன்னா க்ரீக் வேர்ட்லேருந்து தான் டெரைவ் ஆச்சு. இதோட மீனிங் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா லிட்டில் பிக்சர். நம்ம ஏதாவது சொல்லிகிட்ருக்காங்க மற்றவங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே நம்ம மைண்டில் வந்து பிக்சராக ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுதான் இடில்னு சொல்லலாம், சிம்பிளாக சொல்லணும்னா. அண்ட் இந்த இடிலோட ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்க ஏதாவது சம்திங் சொல்கிறாங்க, அதாவது போயிட்டு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம ஆடியன்ஸான நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கேப்சர் பண்ணிக்கலாம். பிகாஸ் ப்ரீவிட்டி இருக்கும், ரொம்ப ஷார்ட்டாக வேர்ஷனாக நம்ம அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். தென் அவங்க ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஃபுல்லாகவே நம்மளோட மைண்டில் வந்து விஷுவலைசேஷன் போயிட்டுருக்கும். ஸோ இப்போ ஒரு காக்கா பறக்குதுன்னா காக்கா பறக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ஒரு ஷார்ட்டர் லைனில் சொல்லியிருப்பாங்க. அது அப்படியே நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம். தென் குரங்கு போயிட்டுருக்கு அண்ட் வவ்வால் பறக்குது அப்படின்னா எந்த விஷயங்கள் அவங்க சொல்லும்போது நம்ம மைண்டில் வந்து பிக்சராக அப்படியே வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ அதுதான் இடில் அப்படின்னு சொல்லலாம். அந்த போயட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப அதிக வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபியூ வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம மைண்டில் ஸோ இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு ஒரு பிக்டோரியல் எஃபெக்ட் கொடுத்து நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி என்ஜாய் பண்ண வைப்பாங்க. ஸோ அதுதான் இடில் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக சொல்லணும்னா சொல்லலாம். அண்ட் ஒவ்வொரு இடிலுமே வந்து அதுக்குன்னு ஒரு விஷுவல் ப்ரெசன்டேஷன் நமக்கு கொடுக்கும். ஒரு தீம் வச்சு அவங்க ஒரு ஒர்க் இடில் எழுதுகிறாங்க, ஒரு போம் ஒர்க் எழுதுகிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு காங்க்ரீட் இமேஜ் கிடைக்கும். நம்ம மென்டலாக இந்த பிக்சர்லாம் நம்ம அப்படியே மென்டலாக யோசிச்சுட்டு வருவோம். அந்த அப்ட்ராக்ட் ஐடியா அதே மாதிரி அதை நம்ம யோசிக்கும் போது நமக்கு ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் ஹாப்பினஸ் கிடைக்கும் அந்த ஒர்க் மூலமாக அப்படின்னு சொல்லலாம். அண்ட் மில்டனோட எல் அலிகிரோ அப்படின்னு ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அது கூட வந்து ஒரு பிக்சர் ஆஃப் த ஹாப்பி லைஃப்பை பேஸ் பண்ணி எழுதுனதாக இருக்கும். ஸோ அதில் பார்த்தோம்னா நிறைய நம்பர் ஆஃப் ஸ்மால் பிக்சர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொன்று சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த போயட்டோட ஐடியாவை அவர் எப்படி ஃபீல் பண்ணுறாரு, அந்த ஹாப்பினஸ் அப்படிங்கிறத நமக்கு டிரெக்டாக ஆடியன்ஸ்க்கு வந்து அவர் ஃபீல் பண்ணுறத கொடுக்குற மாதிரி கொடுக்கறது தான் இந்த இடில்னு சொல்லலாம். ஈவன் வேர்ட்ஸ்வர்த்தோட லைன்ஸ் ரிட்டன் மார்ச் அப்படிங்கிறதும் ஒரு ஸ்ப்ரிங் சீசனை வந்து டிபிக்ட் பண்ணும். இங்கிலாண்டில் வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசன் நடக்குது, அதாவது ரெயின் நல்லா பேஞ்சு ஓஞ்சு முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசன் வருது. அந்த ஸ்ப்ரிங் சீனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளை ஃபீல் பண்ண வைக்கிறாரு அவரோட ஒர்க்கில். ஸோ அது வந்து நம்மளை அப்படியே இமேஜினேஷன் பண்ணுறோம் நம்ம. அதுதான் வந்து இடில்னு சொல்லலாம். அண்ட் ஈவன் ஷேக்ஸ்பியரோட ஆஸ் யூ லைக் இட் அப்படிங்கிறத வந்து அதில் கூட வந்து இடில் யூஸ் பண்ணியிருப்பாங்க கண்ட்ரி லைஃப் பேஸ் பண்ணி. அண்ட் டென்னிசன் ஆல்சோ அவரும் வந்து அவரோட இங்கிலீஷ் இடில்ஸில் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ரௌனிங் பார்த்துட்டோன்னா அவர் வந்து ட்ரமாட்டிக் இடில்ஸுங்கிறது ஒன்று எழுதியிருக்காரு. அதோட இடில் அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு அப்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் பர்சன்ஸ்னு மட்டும் சொல்ல முடியாது. ஒரு பர்சன்ஸ் பற்றி பிளேசஸ் பற்றி ஜஸ்ட்டு வந்து டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்காது. அந்த போயட்டோட அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத, அவங்க என்ன பார்த்தாங்க, என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறது டிரெக்டாக ஆடியன்ஸ்க்கு கொண்டு போய் ரீச் பண்ணும் அப்படிங்கிறது தான் இந்த இடில் மூலமாக அவங்க யூஸ் பண்ணுறது. அண்ட் நம்ம அப்படியே வந்து அந்த பிக்சரஸ் சீனை அதை அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் வந்து இடில்னு சொல்லலாம். அண்ட் அந்த பிக்சர்ஸ் அப்படியே கலரிங் எஃபெக்ட்ஸில் நம்ம மைண்டில் ஓடிட்டுருக்கோம் அவங்க ஒவ்வொரு விஷயமா சொல்லிகிட்ருக்கும்போது. ஸோ அதை வந்து நம்மளை அட்மைரும் பண்ண வைக்கும். ஸோ இதனால தான் இடில் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. அண்ட் லாங்குவேஜ் பார்த்தோம்னா வந்து அப்படியே நமக்கு ஃபீல் பண்ணுற மாதிரி ரொம்ப சிம்பிளான ஒரு லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டிரெக்ட் அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அது வந்து அப்படியே வந்து ரீடர்ஸோட மைண்டில் போடுற மாதிரி. வேர்ட்ஸ்வர்த்தோட ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்ப ஒரு எந்த காம்ப்ளெக்ஸான சீனாக இருந்துச்சுன்னா கூட அது அப்படியே நம்ம மைண்டில் பியூட்டிஃபுல்லாக அப்படியே சிம்பிளாக வந்து நேச்சுரல் ஸ்டைலில் கொண்டு போவாங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு ஆர்னமெண்ட்டும் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். தேவையில்லாத ஒரு ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி அந்த லாங்குவேஜ் கொண்டு போகிற மாதிரி இருக்காது இடில்ல. ஸோ ஈவன் லைன்ஸ் ரிட்டன் இன் மார்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன். அந்த வேர்ட்ஸ்வர்த்தோட ஒர்க்கோட லைன்ஸ் நான் படிக்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். த காக் இஸ் க்ரௌனிங்.
cock is crowing, the stream is flowing, the small birds twitter, the lake does glitter. which means ஈஸியாக அந்த லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான லைன்ஸ், யார் வேணாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த காக் வந்து க்ரௌன், அது வந்து கத்துது அண்ட் கூது அண்ட் அந்த நீரோட வந்து அப்படியே அழகாக ஃப்ளோவாக போயிட்டுருக்கு. இந்த ஸ்மால் பேர்ட்ஸ்லாம் அப்படியே ட்விட்டர் பண்ணுது, சவுண்ட் விடுது. ஸோ அப்படிலாம் சொல்லும்போது நம்ம மைண்டில் அந்த பிக்டோரியல் எஃபெக்ட்ஸ் வருது இல்லையா? ஸோ அதுதாங்க இடில். ஓகே, ஈவன் மில்டனோட எல் அலிகிரோ படிக்கும்போது நமக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக நம்மளோட மைண்டில் போகும். ஸோ அவரும் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஏர்லியஸ்ட் இடில்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த க்ரீக் போயட்டான தியோக்ரிட்டஸ் அவர் தான் வந்து நிறையா கொண்டு வந்திருப்பார். அவரோட தீம்ஸ்லாம் பார்த்தோம்னா வேரிடாக தான் இருக்கும். ஒரு டவுன் அண்ட் கண்ட்ரி லைஃப் பேஸ் பண்ணி, மித்தாலஜி பேஸ் பண்ணி, அண்ட் போயட்டோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸு, இம்ப்ரெஷன்ஸ் அது எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரு அவரோட ஒர்க்கில். ஸோ டே டு டே லைஃப்பில் அப்படியே வர வர வந்து எல்லாமே கொஞ்சம் மாற ஆரம்பிக்குது. அவங்க என்ன பேஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, லோலி லைஃப் இன் டவுன் அண்ட் வில்லேஜில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அப்படியே மாற ஆரம்பிக்குது. அண்ட் தியோக்ரிட்டஸோட இடில்ஸ் எல்லாமே வந்து ஒரு பாஸ்டல் ஃபார்மில் தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு ஷெப்பர் லைஃப் பேஸ் பண்ணி, அதுவும் ஷெப்பர் லைஃப் இன் ஏன்ஷியன் சிசிலியில் எப்படி இருந்தாங்க, அவங்களோட கிளைமேட் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, எப்படி ஒரு ஃபெர்டைல் சாயில் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த இடிலிக் அப்படிங்கிறதுலேருந்து தான் இது வந்துருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் ஆல்சோ த ரோமன் போயட் விர்ஜில் அப்படின்றவர் வந்து சேம் ஃபார்மை, இதே ஃபார்மை வந்து இவரோட இக்லோக்ஸ் ஆர் பியூக்லிக்ஸ் அப்படிங்கிறதுல யூஸ் பண்ணியிருக்கார். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நிறைய யூரோப்பியன் ரைட்டர்ஸும் வந்து அவங்களோட ஒர்க்லேயும் எழுத ஆரம்பிக்கிறாங்க. நிறையா நம்பர் ஆஃப் பாஸ்டல் இடில்ஸ் வந்து அந்த டைமில் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிமோட் ஏரியா பேஸ் பண்ணி மட்டும் இல்லாமல் நிறையா ரியாலிட்டிஸ் ஆஃப் இங்கிலீஷ் கண்ட்ரி லைஃப்பும் பேஸ் பண்ணி வருது. ஸோ இந்த மாதிரி நிறையா இடில்ஸ் எழுத, ஈவன் வேர்ட்ஸ்வர்த் கூட வந்து அவரோட போம் லாங் ஃபெல்லோஸோட த வில்லேஜ் பிளாக் ஸ்மித் அப்படிங்கிறதுல கூட எழுதியிருக்காங்க. அண்ட் டென்னிசன் ஆல்சோ ஹீ ரோட் த இடில் நேம்டு இடில்ஸ் ஆஃப் த கிங் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ அந்த போம் வந்து ஒரு லாங் போம்னு சொல்லலாம். அது வந்து ஒரு சிவால்ரிக் லைஃப்பை பேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறையா நோபல் நைட்டை பற்றி, ஸோ இந்த மாதிரி நிறைய எழுத ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒர்க் பார்த்துட்டோம்னா ஒரு நாவல் மாதிரி, இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இடில் அண்ட் எப்பிக்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இடில் வந்து டெவலப் ஆச்சு. சிம்பிளாக சொல்லணுன்னா நம்மளோட மைண்டில் அப்படியே அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம எப்படியே கிராஸ்ப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பிக்டோரியல் எஃபெக்ட் கொடுக்கறது தான் இடில். ஸோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ. ஸோ இது பற்றியான உங்களுக்கு எஸ்ஸே வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.